நமஸ்தே. மத்தியமாவில் நிபந்த கட்டுரையில் பாக் பார்க்க போகிறோம். பாக்னா புலி. பாக் ஜங்லி ஜான்வர்கை, புலி காட்டு விலங்கு. எகு பில்லி கி ஷக்கல் கா ஹோத்தா ஹை, இது பூனையை போன்ற சாயலில் உள்ளது. எகு பகுத் பயானக் ஜான்வர்கை, இது மிகவும் பயங்கரமான விலங்கு. இஸ்கே ஷரீர் பர் பீலி और காலி தாரியாங் ஹோத்தி ஹை, இதனுடைய உடம்பில் சரீரத்தில் மஞ்சள் மற்றும் கருப்பு கலர் கோடுகள் நிறைய இருக்கும். யகு மான்ஸ் கானேவாலா மான்ஸ் பக்ஷி ஹை, இது மாமிசம் சாப்பிடக்கூடிய மான்ஸ் பக்ஷி ஹை, மாமிச உண்ணி அப்படி சொல்லுவாங்க, மாமிசம் சாப்பிடக்கூடியது. बाग में बहुत ताकत होती है, புலிக்கு மிகவும் வலிமை இருக்கிறது. தாக்கத்னா வலிமை. यह अपने पंचों से शिकार को मारकर खाता है, இது தன்னுடைய பாதங்களில் நகங்களால் வேட்டையாடி கொன்று சாப்பிடுகிறது. அகர் இருப்பினும் यह मनुष्य के मांस को चख ले तो उसे बहुत पसंद करता है, இருப்பினும் இது மனிதர்களுடைய மாமிசத்தை ருசித்து எடுத்துக்கொண்டு அதை மிகவும் விருப்பப்படக்கூடியது. அது மனிதர்களை கொன்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுது புலி. இஸ்லியே ஆகையால் இசே இதை நரபக்ஷி, மனிதனை சாப்பிட, நரன்னா மனிதன், நரபக்ஷி அப்படின்னு நரனை சாப்பிடக்கூடியது, மனிதனை சாப்பிடக்கூடியது. அதுதான் மனுஷ்யக்கோ கானேவாலா, மனிதனை சாப்பிடக்கூடிய அப்படின்னு சொல்லி கக்தேஹை சொல்கிறோம். बाघ जानवरों में सुंदर माना जाता है, புலியை விலங்குகள்லேயே அழகானதாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எகு லம்பி சலாங் மார்த்தாகை, இது நீளமாக பாயக்கூடியது. அவரு தேஜ் தௌடுதாகை, மேலும் வேகமாக ஓடக்கூடியது. நரபக்ஷி बाघ का शिकार करना मुश्किल है, இந்த நரபக்ஷி, இந்த மனிதனை சாப்பிடக்கூடிய இந்த புலி வேட்டையாடுறது கஷ்டம். बाघ रात में चोरी से शिकार करता है, புலி ராத்திரியில் திருட்டுத்தனமாக தான் வேட்டையாடும். அமீர் லோக் बाघ की गाल से अपना घर सजाते हैं, பணக்கார மக்கள் புலித்தோலை தங்களுடைய வீட்டில் அலங்காரமாக வச்சுருக்காங்க, தங்களை வீட்டையே அலங்காரப்படுத்தி வச்சுருக்காங்க. பாக் ஹமாரா ராஷ்ட்ரிய பசுகை, புலி தான் நம்மளுடைய தேசிய விலங்கு. தன்யவாத்.